Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content. Let's start one by one. Julius Caesar is a play written by William Shakespeare. It is a tragedy that explores ambition, power, betrayal, and fate in ancient Rome. So, the play setting is took place in Rome. It tells the story of the assassination of Julius Caesar and the chaos that follows. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா, கில் பண்ணியிருக்காங்க ஜூலியஸ் சீசரை, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் சினேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து. கயோஸ்ன்றது ஒரு கன்ஃபியூஷன்னால் வந்த விளைவுகள். ஸோ நம்ம ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 1. The Roman people celebrate Caesar's victory over Pompey. Some senators led by Cassius fear Caesar's growing power and ambition. Brutus, Caesar's close friend, is persuaded by Cassius to join conspiracy to kill Caesar for the good of Rome. ஸோ ஆக்ட் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமோட குட் காஸ்க்காக கேஷியஸோட ஜெலஸை அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் அவன் சீசர் மேலே பழியை போட்டு சீசர் ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே ஒரு பொறாமைனால் வரக்கூடிய ஒரு விளைவு தான். ஸோ இதுதான் ஆக்ட் 1ல் சொல்கிறாங்க. ஆக்ட் 2. Brutus struggles with his conscious conscience but decides that Caesar must die before he becomes a tyrant. ஸோ டைரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சீசர் இறந்துடணும்னு சொல்லி ப்ரூட்டஸ் சொல்கிறாரு. ஓகேவா? The conspirators meet at Brutus' house and plans to kill Caesar at the capital. ஸோ கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சீசரை கில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Caesar's wife Calpurnia has a bad dreams and wants him to not go to the Senate, but he ignores her. ஸோ சீசர்ஸ் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, கேல்போர்னியா, நீங்கள் இந்த மாதிரி கிங்டம்க்கு போக வேணாம், போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறைய ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதால் என்ன ஆயிடுச்சுன்னா, சீசர் நான் கிங்கு, நாட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்குற அரசர், எனக்கு என்ன பயம் வேண்டியிருக்கு, நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேல்போர்னியாவோட வேர்ட்ஸை ஒபே பண்ணாமல் போயிட்டார் சீசர். இது ஆக்ட் 2. நெக்ஸ்ட் சீன் ஆக்ட் 3ல். ஆக்ட் 3. The conspirators stab Caesar to the death in the Senate with Brutus delivering the final blow. Caesar's famous last word, "You to Brutus, et tu Brute." ஸோ இதில் ஆக்ட் 3ல் கான்ஸ்பிரேட்டர்ஸ், சினேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, இன்க்ளூடிங் ப்ரூட்டஸும் சேர்ந்து சீசரை கில் பண்ணியாச்சு. You to Brutus. Mark Antony is one of the Caesar's best friend, loyal friend, pretends to make peace but secretly plans revenge. So Mark Antony is one of the best and true friend for Caesar. அவர் தான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீஸை அமைதியை நிலைக்காகவும் யாரெல்லாம் சீசரை கொன்னாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆண்டனிஸ் ஃபியூனரல் ஸ்பீச். ஸோ மார்க் ஆண்டனி சீசரோட ஃபியூனரல் ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமென், லென் மீ யோர் இயர்ஸ், அப்படின்னா அவங்க காதை கொடுத்து கவனமாக என்கிட்ட கேளுங்கன்றாங்க. டர்ன்ஸ் தி க்ரௌட் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்பிரேட்டர்ஸ் ஸ்பார்க்லிங் சிவில் அண்ட்ரெஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, க்ரௌடு எல்லாரையும் ஆண்டனியோட வேர்ட்ஸ்க்காக அவங்களுக்கு ஈகராக காத்து பேசிகிட்ருக்காங்க, கவனம் செலுத்தி. ஆக்ட் 4. ஆண்டனி, ஆக்டேவியஸ், சீசர் adopted son. ஸோ and Lepidus form the second triumvirate to punish the conspirators. ஸோ ஆண்டனியும் ஆக்டேவியஸும் சீசரோட அடாப்டட் பையன், அதாவது தத்தெடுத்து வளர்க்குற பையனையும் லிப்பிடஸும் இவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரைம்விரேட்டில் பனிஷ் பண்ணுறதுக்காக ரெடியாக காத்துட்ருக்காங்க கான்ஸ்பிரேட்டர்ஸை. ப்ரூட்டஸ் அண்ட் கேஷியஸ் ஆர்கியூ பட் ரீகன்கைல் பிஃபோர் பேட்டில். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ சீசரை கொன்னவங்கள பழி வாங்கிறதுக்காக ட்ரைம்விரேட்ன்ற ஒன்றுக்குள்ளே போகிறாங்க, ரீகன்கைல் பண்ணி பேட்டிலுக்குள்ளே போகிறாங்க. இப்போது
The ghost of Caesar appears to Brutus, warning him of his downfall. ஸோ கோஸ்ட் சீசரோட ஆவி வந்து ப்ரூட்டஸை வந்து வார்ன் பண்ணுது, அவனோட அழிவு காலம் அவன் கையிலே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் 5. Brutus and Cassius face Antony and Octavius' forces at Philippi. So Cassius mistakenly believes Brutus has been defeated and killed himself. Brutus, seeing defeat in certain, also commits suicide. Antony honors Brutus, calling him the noblest Roman of them all. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, கேஷியஸ் வந்து ஃபிலிப்பின்ற ஒரு இடத்துல சொன்னதை வச்சு ப்ரூட்டஸ் தான் வந்து அவனாக டிசைட் பண்ணி சீசரை கொண்டதாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அது கிடையாது உண்மையானது. கான்ஸ்பிரேட்டர்ஸ் நீட்டஸ் கூட சேர்ந்து தான் வந்து ப்ரூட்டஸை வந்து கொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ ப்ரூட்டஸ் வந்து இது உண்மையை உணர்ந்ததால் அவன் வந்து சூசைட் அட்டம் பண்ணான். ஸோ ஆண்டனி அதுக்கு வந்து ப்ரைடு தராரு, யாருக்கு, ப்ரூட்டஸ்க்கு, த நோப்லெஸ்ட் ரோமன் ஆஃப் தேம் ஆல். ஸோ தீம்ஸ் பார்த்துடலாம். பவர் அண்ட் ஆம்பிஷன், லாயல்ட்டி அண்ட் பெட்ரயல், ஃபேத் வெர்சஸ் ஃப்ரீ வில், பப்ளிக் வெர்சஸ் ப்ரைவேட் செல்ஃப். ஸோ இதெல்லாம் தான் வந்து தீம்ஸ் இதுக்கு. ஸோ தேங்க்யூ மக்களே. அகைன் லெட்ஸ் see the new content in the upcoming videos. Thank you.